ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையில நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த மே மாதம் இந்த ஞாயிறு ஆராதனை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, நம்மை வழி நடத்துவாராக. அவருடைய பிரசன்னம் நம்மை முழுதுமாக மூடிக்கொள்ளட்டும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தேரீர் கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. பெரிய அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களை கர்த்தாவே உயர்த்தி அப்பா தேவரீர் உம்முடைய சமூகத்தில் அமர செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே என்றைக்கும் நாங்கள் இருக்க நீர் கிருபை தாங்க. தேவரீர் அப்பா உயர்ந்த இடங்களில் அமர செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, தேவரீர் எங்களை உயர்த்தி கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, அதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. இன்றைக்கு இந்த ஆராதனை உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீரே எங்களோட பேசுங்க, எங்களை கற்றுத்தாங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஆராதனையில் அப்பா தேவனுடைய சமூகம் பிரசனம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். கர்த்தாவே, மட்டுமாக தேவரீர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் யாவற்றையும் கொடுக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்தி வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் தொடங்குவோம். Praise the Lord. Hallelujah. Praise God. Hallelujah. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற நல்ல பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ் காட். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான்
நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேரும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரரே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேர்மோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களை ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Praise the Lord. Hallelujah. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Praise God. Lord Jesus. Hallelujah. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். அல்ல எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓ ரிபா ஷபாரா கபாரா. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Jesus Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆபத்து நாட்களில் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், கைவிடாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஓரி கபதாஷம் மரஹதி ரெபதா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை வழிநடத்தும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழிநடத்தும் ஆண்டவர், நம்மை கைவிடாது காத்து வழிநடத்தும் ஆண்டவர் அவர். நம்மை ஹல்லேலூயா காத்து வழிநடத்தும் ஆண்டவர். ஒருபொழுதும் ஒரு தீங்கும் நம்மை அண்டாமல் காத்து கொள்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் இனி நடந்தாலும் பொல்லாம்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் அவர்தான். நம்பிக்கை, வாட் இஸ் ஹோப்? நம்பிக்கை என்பது என்ன? உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்பிக்கை பார்க்கிறதை வைத்து what they see, எதை பார்க்கிறார்களோ அதை நம்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் வராத பார்க்காத ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையை விசுவாசிக்கிறோம், எதிர்காலத்தை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. காண முடியாத காரியங்களை கர்த்தர் ஹல்லேலூயா நம் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பினால், கர்த்தரை நீ நம்பினால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிப்பார், எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எகிப்தில் இருந்து கிளம்பி வந்த இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை பார்க்கவில்லை, ஆனால் ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் கர்த்தர் முன்பே சென்று கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு முன்பே சென்று கொண்டிருக்கிறார், ஒரு நம்பிக்கை. கர்த்தர் நடத்துவார். உனக்கு கட்டின வீடும், ஹல்லேலூயா, வெட்டின கிணறும் ஆண்டவர் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. அதை செய்வார். அதை செய்து முடிக்கிறவரை கர்த்தர் கைவிட மாட்டார். அதை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், நீ கானான் தேசத்தை காண்பாய், உனக்கு நான் தருவேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ எதுவும் செய்ய அவசியம் இல்லை, நீ சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் செய்வார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பு, நீ கர்த்தரை விசுவாசி. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசி. அப்பொழுது ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உன்னை நடத்துவார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தே உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தே உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே
இயேசுவே எந்த உயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையும் தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரே வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. இயேசுவே உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதே பூமியில் யாரையும் நம்பிடேன் உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை அல்லாதே பூமியில் யாரையும் நம்பிடேன் உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. லோகத்தின் செல்வமே என் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே
இரவல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தரே நம் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே நம் நம்பிக்கையாய் இருக்கிறார். உயர் இடங்களில் உயர செய்கிறார். ஹல்லேலூயா. அமர செய்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசித்தால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உன்னை என்றும் காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரே நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசி. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். இன்றைக்கு நீ விசுவாசித்தால், ஹல்லேலூயா, நம்பிக்கை, இன்றைக்கு நம்பிக்கை ஆண்டவர் பேச சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் நம்பிக்கை, ஹோப், வாட் இஸ் ஹோப், என்ன நம்பிக்கை என்று ஆண்டவர் பேச சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் எப்பொழுதும் எதை பார்க்கிறோமோ அதை தான் நம்பும். ஹல்லேலூயா. எது வரும் என்று நினைக்கிறார்களோ அதை தான் நம்பும். ஹல்லேலூயா. எது கணக்கில் கரெக்டாக இருக்கிறதோ அதை தான் உலகம் நம்பும். ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவனே, கர்த்தர் சொல்வது இதுதான். மகளே, மகனே, கர்த்தர் சொல்வது இதுதான். நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்பிக்கை என்பது நீ காணாமல் இருப்பதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர் சொல்கிறார் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கே நம்பு. நீ பார்க்காத விஷயங்களை, நீ காணாமல் இருக்கும் விஷயங்கள் கர்த்தர் செய்வார் என்று நம்பு. கர்த்தர் செய்வார் என்று நம்பு. கர்த்தர் உனக்கு செய்வார். இது என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கவில்லையே என்று நினைக்காதே. நம்பிக்கை, நீ பார்க்கவில்லை அதை, ஐ ஹவ் நாட் சீன் இட், நான் பார்க்கவில்லை, அதையே நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார் என்று நம்பு. கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்றுவார் என்று நம்பு. சூழ்நிலையை நம்பாதே, குடும்ப சூழ்நிலையை நம்பாதே. ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்வதை நம்பாதே. நீ எழுதி வைத்திருக்கிற கணக்கை நம்பாதே. கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மாற்றுவார், கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. நம்பிக்கை, அதை பற்றி தான் ஆண்டவர் இன்றைக்கு பேச சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பு. மற்றவர்கள் சொல்லும் கணக்கை நம்பாதே. மற்றவர்கள் சொல்லும் கணக்கை நம்பாதே. உன் மனக்கணக்கு போடும் கணக்கை நம்பாதே. கர்த்தரை மட்டும் நீ நம்பு. அதுதான் நம்பிக்கை. காணாத காரியங்கள், காணாத காரியங்களை நீ நம்பு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் வாழ்க்கை எதிர்காலத்தை மாற்றுவார். இதுவரைக்கும் கூடாத காரியம், இதுவரைக்கும் மாறாத காரியம், இதுவரைக்கும் நடக்காத காரியம் கர்த்தர் உனக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரையே நீ நம்பு. கர்த்தரையே நீ நம்பு. கர்த்தர் எல்லாவற்றையும் உன்னை காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆராதனை, கர்த்தருக்கே ஆராதனை. நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார். நீ வார்த்தையை நம்பு, அதுதான் அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. ராஜனுக்கே அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். உன்னை நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை
அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவுடன் நடத்திடுவார். கண்ணீரை நீக்குவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவுடன் நடத்திடுவார். ஆராதனை ஆண்டவருக்கே. ஆராதனை ஓரிஷவரக்கமரை கரமாக. ஆராதனை ஓ ஜீசஸ். ஆராதனை. ஆல் glory to God. ஆராதனை இயேசுவே நம்பு. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கர்த்தருக்கே ஆராதனை. ஆராதனை இயேசுவே. ஆராதனை. ஆராதனை ஜீசஸ் லார்ட். ஆராதனை. அல்லேலூயா இயேசுவே. praise God. நீ கர்த்தரை விசுவாசி. நம்பிக்கையை விட்டுடாதே. don't lose your hope. God is there. hallelujah. கர்த்தரே விசுவாசி. hallelujah. உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீசஸ் ஜீசஸ். ஓரி மாதா ஷமரி கமாதா. Hallelujah. Praise God. Oh, give glory to God. Give glory to Jesus Christ, the glorious heavenly Father, the glorious Son, the Son of God. Hallelujah. கர்த்தரே தேவன். கர்த்தரே ஆண்டவர். ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை விடுதலை. ஆராதிகள் விடுதலை. ஆராதனை விடுதலை உண்டாவதாக. கர்த்தரின் விடுதலை. ஆராதனை வேளையில் கர்த்தரின் விடுதலை உண்டாவதாக. God will deliver you. God is delivering you. Hallelujah. From your bondages. From your bondages.
கர்த்தர் உன்னை கட்டுகளிலிருந்து உடைத்து எடுகிறார். கர்த்தர் உன்னை கட்டுகளிலிருந்து உடைத்து எடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். நம்பிக்கை கர்த்தர் மேலே, நம்பிக்கை கர்த்தர் மேலே. உன் நம்பிக்கை காணாத காரியங்கள் மேலேவே, உன் நம்பிக்கையை காணாத காரியங்கள் மேலவே. கர்த்தரே ஒரே ஆண்டவர் என்று விசுவாசி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரே ஆண்டவர் என்று விசுவாசி. கர்த்தரையே நம்பு. காணாத கானானை நம்பு. காணாத ஆண்டவரை நம்பு. காணாத காரியங்கள் என் வாழ்க்கையில் மாறும் என்று நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார் என்று நம்பு. காணாத காரியங்கள் இருக்கிற வண்ணமாய் விசுவாசி நீ உன் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நீ கர்த்தரையே விசுவாசி. காணாத காரியம், குழந்தை பாக்கியம் இல்லையா? கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இல்லாத விஷயங்களை இருக்கிற வண்ணமாய் விசுவாசி. திருமண காரியமா? கர்த்தரை விசுவாசி. இல்லாத காரியங்களை இருக்கிற வண்ணமாய் நீ விசுவாசி. கடன் பிரச்சனைகளையா? கர்த்தர் உடைத்து விட்டார். கர்த்தர் உடைத்து ஓட்டவர். அவர் துணையாளர். ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். நீ விசுவாசித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. நீ நம்பு. கர்த்தரை முழுதுமாய் நம்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கே உனக்கு விடுதலை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. Believe in the word of God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. அப்பொழுது நீ விடுதலை பெற்றுக் கொள்வாய். நம்பு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்பு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்பு. மரியாளிடத்தில் ஆண்டவர் இதை தான் சொன்னார். கர்த்தரால் கூடும் என்று நம்பு. கர்த்தரால் கூடும் என்று நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில விடுதலை வரும் என்று நம்பு. ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்வதை நம்பாதே. கர்த்தரை உன் முன்னாடி நிறுத்து. Make God before you. See the face of God. யாக்கோபு கர்த்தருடன் போராடினான். கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் உன்னை விடவே மாட்டேன் என்று சொன்னான். கர்த்தரை நீ விசுவாசி. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசி. யாக்கோபு விசுவாசித்தான். அவனுக்கு தெரிந்து விட்டது அவன் வாழ்க்கையில கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாராவது உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால், யாராவது உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் அது ஒரு நாளும் யாரும் மனிதர்களால் முடியாது. அப்பா அம்மாவால முடியாது. பணத்தால் முடியாது. ஆனால் கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் ஹல்லேலூயா எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே விசுவாசி. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஓரி கபாபாதரமா ஷபரி. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் சூழ்நிலையை பார்த்து நாம் எல்லாம் என்ன பண்றோம் தெரியுங்களா? சூழ்நிலையை பார்த்து பயப்படுறோம். ஒரு மனக்கணக்கை போட்டு பயப்படுறோம். ஹல்லேலூயா. பயப்படாதே. ஹல்லேலூயா. டோன்ட் பி அஃப்ரேட். பயப்படாதே என்று ஆண்டவர் 365 தடவை அதற்கும் மேலாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீ பயப்படாதே என்று. ஹல்லேலூயா. விடுதலை கர்த்தர் தருவார். உன்னை விடுவிப்பார். உன்னை காத்து கொள்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நீ விசுவாசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். கர்த்தர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரையே நீ உயர்த்தி படி. ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தரே நீ உயர்த்தி பிடி. ஹalleluya. முன்னாடி ஹalleluya. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் பிதாவே. ஓரி ஷபரகபரா. Yes Lord Jesus, we lift you up. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே. Lord Holy Spirit, ஓரபா சிக்கரபா கபரா. ஐகின்றோம் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். எஸ் லார்ட் ஆண்டவரே, மகனாக தெரிந்து கொண்டீர். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. Hallelujah. ராஜாக்களும் நாங்களே. You are the child of the king. ஆசாரியர்களும் நீ ஒரு ஆசாரியன். Hallelujah. ராஜாக்களும் நாங்களே. You are a child of a king. Hallelujah. நாங்களே. Yes Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, the great God who created everything. சர்வ வல்லவரே, எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவர். சகலமும் படைத்தவரே, ஓரி ஷபகர். சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. எல்லா துதி கன மகிமைக்கும், மகிமைக்கும் பாத்திரரே, அவர் ஒருவரே. மங்காத பிரகாசமே, ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். Jesus God, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமும் கனமும், எல்லா ஸ்தோத்திரமும் கனமும் உமக்கே. வல்லமையும் பலனும் எஸ் Lord Jesus. ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்பொழுதும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் உண்டாகட்டும். உன் வாயில் எப்பொழுதும் துதி. மாட்சிமையும் எப்பொழுதும் துதி. ஹல்லேலூயா. உண்டாகட்டும். இயேசுவே ஆண்டவர், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம்,
Hallelujah. Worship God forever. Hallelujah. கர்த்தரை நீ ஆராதி. அவர் ஒரே பேரான தேவகுமாரன். Believe in the name of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். கர்த்தர் இயேசுவே. கர்த்தர் இயேசுவே நீ விசுவாசி. Hallelujah. ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசுவே பரலோக ராஜாவே எப்போதும் அவர் எப்பொழுதும் இருக்கிறவர் உனக்காக எப்பொழுதும் இருக்கிறவர் He is going to come. He is the King of Kings, Lord of Lords. எப்போதும் இருப்பவரே எப்பொழுதும் இருக்கிறவர் ஆண்டவர் வருபவரே ஓரா ஷபரிக்கபா தரபரிக்கரமே ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கிறோம் ஓரி ஹதாரமா சிக்கர மரக்கபா தீரபா ஓ ஜீசஸ் லார்ட் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மையே ஆராதிக்கிறோம் உம்மையே ஆராதிக்கிறோம் உம்மையே போற்றுகிறோம் சகலத்தையும் படைத்தவரே சகலத்தையும் உருவாக்கினவரே உம்மையே ஆராதிக்கிறோம் உம்மையே துதிக்கிறோம் தேவாதி தேவன் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் எங்களை காத்து வழி நடத்தும் தேவன் ஒருவரே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவர் Jesus Lord Jesus Lord Jesus is Lord hallelujah ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் hallelujah நீ இயேசு கிறிஸ்துவையே விசுவாசி கர்த்தரே விசுவாசி கர்த்தர் உன்னை விடுவிப்பார் கர்த்தர் ஒருவரே விசுவாசி கர்த்தர் உன்னை விடுவிப்பார் hallelujah நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அவர் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கல்லையோ மண்ணையோ செத்து போன யாரையும் நீ வணங்கவில்லை உயிருடன் இருக்கும் ஆண்டவரை நீ விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் திறந்தப்பட்ட கல்லறை இருக்கிறது கர்த்தர் உன்னை விடுவிப்பார் நீ கர்த்தரை விசுவாசி உன்னையே அவர் எல்லாவற்றிலும் விடுவிப்பார் ஹல்லேலூயா கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற எங்கள் ஆண்டவரே உம்மையே ஆராதிக்கிறோம் ரோரி ஷபர கபர தரபரி நம்பிக்கை கர்த்தர் மேலவை ஹல்லேலூயா அதுதான் இந்த ஆராதனையில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் hope what is hope what is hope the world says whatever you see is hope whatever you calculate is hope நீ எதெல்லாம் நம்புகிறாயோ எதெல்லாம் காண்கிறாயோ உலகம் சொல்றது அதுதான் நம்பிக்கை என்று வேதம் சொல்கிறது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீ காணாமல் இருப்பதை நம்பு நடக்காமல் இருப்பதை நம்பு கர்த்தரையே நம்பு காணாமல் இருக்கும் காரியங்களை நம்பு that you don't see believe hope hallelujah கர்த்தர் உன்னை விடுவிப்பார் உன் குடும்பத்தை காப்பாற்றுவார் உன் குடும்பத்தை வழிநடத்துவார் கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் இந்த ஆண்டு கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீர்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா கர்த்தர் என் குடும்பத்தை கட்டுவார் இந்த ஆண்டு ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீர்களா எல்லாம் ஹல்லேலூயா கர்த்தரே நீ விசுவாசி கர்த்தர் உன் குடும்பத்தை இந்த ஆண்டு கட்டுவார் ராஷபரி கபதாரபதா ஹல்லேலூயா கர்த்தர் ஒருவரே ஆண்டவர் உன்னை விடுவித்து காத்து வழி நடத்துவார் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே the God who rebuilds hallelujah the God who rebuilds your life கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்க்கையை கட்டுவார் விடுவிப்பார் எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிப்பார்
எல்லா போராட்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பார். உன் குடும்பத்தை அவர் கட்டி ஆண்டவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்பிக்கை நடக்குமா? நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசி. இல்லாத இடத்தில் இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசி. அதுதான் நம்பிக்கை. உன்னால் பார்க்க முடியாத காரியத்தை உன் கண்களால் பார். இன்றைக்கு உன்னால் பார்க்க முடியாத காரியங்களை உன் கண்களால் பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அது உனக்கு தருவார். ஹல்லேலூயா. God will give what you see in your life. ஹல்லேலூயா. உன் இருதய கண்களால் நீ எதை பார்க்கிறாயோ கர்த்தர் அது உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆண்டவர் ரட்சகர், எங்களை மீட்டு வழிநடத்தி வரும் ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட பலவீனமாயிருக்கிறவர்கள், சுகவீனமாயிருக்கிறவர்கள், வியாதியாயிருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சாபங்கள் ஒழிந்து போவதாக. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அது கர்த்தரின் ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அது எந்த வியாதியும் தொடாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். வியாதி இருக்கிறவர்கள், பலவீனம் இருக்கிறவர்கள், சாபங்கள் இருக்கிறவர்கள், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரங்கள். Thank you. பிரைஸ் காட். Praise God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் Praise God. நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 7:30 மணிக்கு ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆராதனை லைவாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்றால் நீங்கள் நிச்சயமாக இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளலாம். பாலு நகரில் இருக்கும் ஜேடிஏ ஹாலில் லைவாக நடக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதை தவிர IMTVயிலும் மற்றும் யூடியூப்லையும் நீங்கள் பார்க்கலாம். 10 மணிக்கு ஞாயிறு 10 மணிக்கு இது மறு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம், பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட we are seeing under a topic, ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். டமஸ்கஸ் என்ற ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பட்டணங்களை பற்றி தலைப்புகள் எழுதும் பொழுது எனக்கு கூட தெரியவில்லை இது எப்படி போகும் என்று. கர்த்தர் நல்லவர் இந்த மாதிரி தலைப்பு, யெகோவா ராஃபா என்ற மாதிரி தலைப்புகளை எடுக்கும் பொழுது செய்திகளை கொடுப்பதும் கர்த்தர் பேசுவார் என்பதும் அதிகமாக அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் இந்த பட்டணங்களை நான் இப்போ போன ஒரு டிசம்பர், ஐ திங்க் நவம்பர், லாஸ்ட் இயர் நவம்பர் அக்டோபர் அந்த டைமில் இந்த கேலண்டரை போடும்பொழுது பட்டணங்களை எழுதும்போது ஒரு 12 மாதத்துக்கு ஒரு பட்டணங்களை எழுதும்போது என் மனது ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தது, பட்டணங்களை வைத்து எப்படி ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுப்பார் என்று. பட்டணங்களை வைத்து ஒரு செய்தி எப்படி கொடுக்க முடியும்?
ரைட். ஆனால் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த பட்டணங்கள் மூலமாக the cities, right, of God is speaking so much through the cities. இந்த பட்டணங்கள் மூலமாக அதிகமாக ஆண்டவர் பேசுகிறார். அவர் நிலத்தையும் பூமியும் எதை ரெஃபர் பண்ணாலும் இஸ்ரவேலே என்று ரெஃபர் பண்ணுறாரு, இல்லை எருசலேமே என்று ரெஃபர் பண்ணுறாரு. ஒரு ஜனங்களை அவர் சொல்ல வேண்டும், ஏதாவது சொல்ல வேண்டும், தமஸ்கு பட்டணமே என்று பேசுகிறார், நினிவே பட்டணமே என்று பேசுகிறார். இதைதான் நான் வேதத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் ஒரு ஒரு பட்டணம் என்று சொல்லும்போது அதில் இருக்கும் மக்களையும் அதில் இருக்கும் ஒரு நபரையும் சார்ந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஆண்டவர் இது அழகாக வேதத்தில் எழுதப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நம்ம தமஸ்கு பட்டணத்தை பார்த்து கொண்டிருக்கோம், டமாஸ்கஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, போன வாரம் ஒரு சில காரியங்களை நான் விட்டுவிட்டேன் இந்த வாரம் பேசுவதற்காக. ஹல்லேலூயா. அதிலிருந்து நாம் தொடங்குவோம். டமாஸ்கஸ் என்று பார்க்கும் பொழுது போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோம் என்றால், there has to be a change in your mind. உன் இருதயத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், உன் சிந்தனையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஈவன் இஃப் யூ ஹாவ் கிரேட்டஸ்ட் ஃபெய்த், விசுவாசம் இருந்தாலும் சிந்தனைகளும் எண்ணங்களும் மாறவில்லை என்றால் பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிற ஒரு பழைய வாழ்க்கை என்பதுதான் முக்கியம். ஆனால் இஃப் யூ ஹாவ் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் என்று சொல்லும்போது ஒரு இருதயம் மாற்றம், ஒரு சிந்தனையில் மாற்றம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதிய சிருஷ்டியாக நீ நினைக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை உன் வாழ்க்கையில மாற்றுகிறார், அது செயல்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த வாரத்தில் நாம் படிப்போம் ஒரு சில காரியங்கள். ஆண்டவர் தமஸ்கு பட்டணத்தை பற்றி ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார். ஏசாயாவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டால், ஏசாயாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். இந்த ஏசாயாவின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தமஸ்கு பட்டணத்துக்கு சில வார்னிங்களை கொடுக்கிறார். இதை நீ செய்யாதே என்று, இதை நீ செய், எனக்கு பிடிக்கவில்லை, இதை நீ செய்யாதே என்கிறார். படிங்க, தமஸ்கு ஏசாயாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1-3 வரை. தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்படும், மந்தைகளின் வெளியாயிருக்கும், மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும். அரண் எப்ராமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியா இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல தமஸ்கு பட்டணத்திற்கும் சிரியர்களுக்கும் சிரியா நாட்டு ஜனங்களுக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? டோன்ட் பிலீவ் இன் யுவர் ஃபோர்ட்டிஃபைட் சிட்டிஸ். கட்டப்பட்ட பட்டணங்கள், மதில் சுவல்களை கட்டப்பட்டு சேஃப்டியாக இருக்கிறோம் என்று நம்பாதே என்று ஆண்டவர் இந்த இடத்தில் கூறுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த தமஸ்கு பட்டணம், இந்த சிரியா நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட்டிஃபைட் சிட்டிஸ், அதாவது நல்ல கட்டப்பட்ட சுவர்கள் எழுப்பப்பட்ட பாதுகாப்பாய் இருந்த பட்டணங்களாக அந்த காலத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. தமஸ்கு பட்டணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாம் காலத்திலேயே தமஸ்கு பட்டணம் இருந்தது. மிகப்பெரிய பழமை வாழ்ந்த ஒரு பட்டணமாகவும் ஒரு சிவிலைசேஷனாகவும் இருந்தது. எது என்று பார்த்தோம்னா மெசபடோமியா அண்ட் இந்த தமஸ்கு பட்டணம், இதெல்லாம் எகிப்து, இதெல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த பட்டணங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் போய் சிரியா நாட்டில் பார்த்தால் மிகவும் பழமை வாய்ந்த 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட ஆலயங்கள் சிரியா நாட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த நாட்டுக்கு டூரிஸ்ட் கூட போக முடியாமல் பிசாசானவன் என்ன பண்றான்னா போர் என்று அந்த பக்கம் எல்லாம் வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. உங்களால் இப்போ இஸ்ரேலுக்கு போக முடியாது, ஜார்டனுக்கு போக முடியாது, சிரியாவுக்கு போக முடியாது, லெபனானுக்கு போக முடியாது, எகிப்துக்கு எங்கேயுமே போக முடியாது. எல்லா இடத்திலும் போர் இருக்கிறது, எல்லா இடத்திலும் பஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனென்றால் இது எல்லாம்
அஸ்திபாரமான சிவிலைசேஷன் அந்த காலத்தில் இருந்த சபைகள் எல்லாம் இருந்த ஒரு இடமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்மளால் போய் பார்க்க முடியவில்லை. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் இருந்த இடத்தை ஆண்டவர் இந்த இடத்துல தமஸ்கு பட்டணத்தை பார்த்து, அந்த ஜனங்கள் தே பிலீவ்ட் இன் தேர் ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது தே பிலீவ்ட் ஒரு கட்டப்பட்ட பாதுகாப்பாக இருந்த நகரத்தை நம்பினார்களே தவிர கர்த்தரை நம்பவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு எது பாதுகாப்பாய் நினைக்கிறாய்? உன்னுடைய வீடை பாதுகாப்பாய் நினைக்கிறாயா? உன்னுடைய தொழிலை பாதுகாப்பாய் நினைக்கிறாயா? இல்லை உன்னுடைய வேலையை நீ பாதுகாப்பாய் நினைக்கிறாயா? இல்லைன்னா உன்னுடைய சுகத்தையும் பலத்தையும் நீ பாதுகாப்பாய் நினைக்கிறாயா? எதை பாதுகாப்பாய் நினைக்கிறாய்? ஹல்லேலூயா. இது என்னை காப்பாற்றும். நம்ம ஒரு மனக்கணக்கு போகிறோம் பார்த்தீங்களா, இது என்னை காப்பாற்றும், இது இருக்கு அதனால் என்னை காப்பாற்றும், இது இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை இதை காப்பாற்றும் என்று சொல்கிறோம் அல்லவா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? டோன்ட் பிலீவ் இன் த ஃபோர்ட்டிஃபைட் சிட்டிஸ். கட்டப்பட்ட ரொம்ப சேஃப்டியாக இருக்கிற ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற பட்டணத்திற்குள் நீ இருப்பது என்று நீ நம்பாதே. கர்த்தர் சொல்கிறார், என்னை நம்பு என்கிறார். ஹல்லேலூயா. The fortified cities cannot save you என்கிறார் ஆண்டவர். உன்னை காப்பாற்ற அந்த பட்டணங்களால் கூடாது. அன்றைக்கு சிரியர்கள் தமஸ்கு பட்டணம் ஜனங்கள் என்ன நினைத்தார்கள்? எல்லா பக்கமும் நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது, யாரும் நம்மை சூழ்ந்து நம்மை சண்டை போட முடியாது, வீழ்த்த முடியாது என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யாரெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களை, இந்த உலகத்தின் செல்வாக்கை, இந்த உலகத்தின் பெருமைகளை, இந்த உலகத்தின் பாதுகாப்பை, மனிதர்களை, பணத்தை எதையெல்லாம் நம்பினார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி வந்தால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான், you should trust only God. கர்த்தரை மட்டும்தான் விசுவாசிக்க வேண்டும் என்று நீ ஒரு மனக்கணக்கை போட்டு இதெல்லாம் என்னை காப்பாற்றும் என்று நீ நினைத்தால் அது கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை மட்டும் நீ விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தமஸ்கு பட்டணத்தை என்ன சொல்கிறார்? நீ கட்டப்பட்ட நகரங்களை நம்பி இருக்கிற, உள்ள பாதுகாப்பா இருக்கிற என்று நினைக்கிற, ஆனால் அது நடக்காது என்று. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்புவது என்ன? யூ பிலீவ் இன் காட். கர்த்தர், நான் கட்டப்பட்ட பட்டணம் இல்லாமல் வெறுமை ஒரு லேண்ட்ல இருந்தா கூட, சுவர்கள் என்னை சூழ்ந்து இல்லைன்னா கூட கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. தாவீது அன்றைக்கு வனாந்தரத்தில், வில்டர்னஸ், he was running around the wilderness. தாவீது அந்த வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டு இருந்தான். அவன் குடும்ப மனைவி, 2 மனைவிகளை வைத்து, பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, நண்பர்களை வைத்துக்கொண்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு இடம் இல்லாமல் கேம்ப் அங்கங்க பிரித்து 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 போய்கொண்டே இருந்தான். ஒரு நாளைக்கு ஒரு இடம் மேல, 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேல ஒரு இடத்தில் அவனால் இருக்க முடியவில்லை. ஆனால் அவன் வைத்த நம்பிக்கை என்ன? எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்க முடியும் என்ற சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அவன் வைத்த நம்பிக்கை எதன் மேலே? கர்த்தர் மேலே தான் வைத்தான் அவன் நம்பிக்கை. ஹல்லேலூயா. He placed his faith on God, that God will deliver him and God will save him. Hallelujah. அதை கர்த்தர் செய்தார். ஒரு நேரம் சவுல் கைப்பிடிக்கிற தூரத்தில் தாவீது கிட்ட வந்து விட்டார். கைப்பிடிக்கிற தூரம், ரீச் ஆஃப் ஹேண்ட், அதுதான் வேதத்தில் இருக்கிறது, ரொம்ப தெளிவா இருக்கிறது. அந்த சீனை அழகா எழுதியிருக்கிறார் ஆண்டவர். கை எற்ற தூரத்தில் தாவீது இருக்கிறான், பிடித்தால் மாட்டிக்கொண்டான் என்று. ஆனால் அந்த இடத்தில், that time, கர்த்தர் நடுவில் வந்து பெலிஸ்தியர்களை உருவாக்கி பெலிஸ்தியர்களை சண்டை போட வைத்து சவுல் அப்படியே திரும்பி மறுபடியும் சண்டைக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. அவன் மேற்கொண்டு திருப்பி மறுபடியும் தாவீதை சண்டை போடலாம் என்று நினைக்கவே இல்லை. அவன் அப்படியே திரும்பி போய்விட்டான். அந்த இடத்தில் அழகாக இருக்கிறது, கர்த்தர் தாவீதை சவுலிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று. ஹல்லேலூயா. You cannot trust in this world structure. இந்த உலகத்தின் அமைப்பு, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் எல்லா செல்வாக்குகள், பவர், அந்தஸ்து, இதையெல்லாம் நம்ப முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஒரு சில பேர் இவங்க வந்தால் நல்லா செய்வாங்க, அவங்க வந்தால் நல்லா செய்வாங்க, ஏதாவது செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருப்போம். ரைட்டா?
இப்போ இந்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஓட்டு போட்டு எல்லாம் ஜெயிக்க வைக்கணும். என்ன நம்புகிறோம், இவங்க வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்க என்று. அல்லேலூயா. பாருங்க, ஆனால் அந்த நம்பிக்கை மனிதன் மேல் நாம் வைக்கிறோம், இந்த கவர்மெண்ட் மேலே வைக்கிறோம், இந்த இவர்கள் எல்லாம் நமக்கு ஏதாவது செய்வாங்க என்று. ஆனால் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை, இந்த உலகம் ஒரு கூடாரம், திஸ் வேர்ல்ட் இஸ் a tent. நமக்கு பர்மனண்டாக ஒரு இடம் இருக்கிறது, அது பரலோகத்தில். அல்லேலூயா. அதனால் பூமியில் ஆண்டவர் நம்மை கட்டுவார், உருவாக்குவார் என்று கிடையாது. கர்த்தர் இந்த உலகத்தில் பூமியை நம்மை உருவாக்குவார். ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் என்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் என்று. அப்போ நிறைய பேர், அப்பா கிறிஸ்துவ பேர் வச்சவர் இன்னைக்கு நம்ம ஆளுகை செய்கிறார், ரொம்ப சந்தோஷம், அவர் நல்லவரார், அவர் இவர் யார், இவர் ரொம்ப நல்லவர், அவர் சர்ச்சுக்கெல்லாம் உதவி செய்கிறார். அப்படியா, ரொம்ப நல்லது. அவர் யார், அவர் இல்லை, அவர் வேதத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்படியா. இவர் யார், இவர் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறாரு. இப்படி கூட்டங்கள் உலகத்தின் அமைப்பை நம்பிக்கொண்டு இருக்கிறது. அவர்களெல்லாம் நாம் தவறாக சொல்லவில்லை. ஏன்னா என்னை பார்த்தா தான் அவர்களுக்கு முட்டாளாக தெரியும். என்னை பார்த்தா அவர்களுக்கு முட்டாள ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கர்த்தரை மட்டும்தான் நம்புவேன் என்று. அல்லேலூயா. ஏனென்றால் if God thinks he can change something, he can destroy great fortified cities. பெரிய பட்டணங்களை ஆண்டவரால் உடைக்க முடியும். தமஸ்கு பட்டணம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்தார்கள், ஆனால் ஆண்டவர் அந்த தமஸ்கு பட்டணத்தை உடைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்வதுதான், மனிதனை நம்பாதே, பணத்தை நம்பாதே, உலகத்தை நம்பாதே, கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. படிப்போம் பாருங்க. அதே போல தமஸ்கு பட்டணத்தை ஆண்டவர் இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எரேமியாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் தமஸ்குவை குறித்து சொல்வது ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தி அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோடுமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. 23ஆம் வசனம் 27ஆம் வசனம் படிங்க. எரேமியா 49. தமஸ்குவின் மதில்களில் தீ கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்றார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, தமஸ்குவின் எதை தீ கொளுத்துவேன், மதில் சுவல்கள், மதில் fortified walls of the city of Damascus. God says, I will burn it down. Hallelujah. I will burn it down. அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ வைத்திருக்கும் நம்பிக்கை தமஸ்கு பட்டணமே, fortified cities, மதில் செவர்களையும் கட்டப்பட்ட நகரங்களையும் நம்புகிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை நான் நெருப்பாக இடித்து போடுவேன், எரித்து போடுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் ஒன்று நம்பலாம், கர்த்தர் சொல்வது, if you trust in God and not in money, பணத்தையோ மனிதர்களையோ உலகத்தையோ நம்பாமல் நீ கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தமஸ்கு பட்டணத்தை முக்கியமாக எங்கே பேசினாலும் தமஸ்கு பட்டணத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இதை தான் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பை நம்பி ஒரு பட்டணத்திற்குள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமோஸின் புத்தகம் படிங்க. அதே ஆமோஸின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆமோஸின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. பாருங்க, 3ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குனுடைய 3 பாதங்களின் நிமித்தம் 4 பாதங்கள் நிமித்தம் நான் அதன் ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீலேயாத்தை இரும்பு கம்பிகளினால் போரடிக்கிறார்களே. பாருங்க, ஆண்டவர் சொன்னது என்ன, இரக்கம் இல்லாத இருக்கும் ஜனங்களை இந்த தமஸ்கு பட்டணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. The city that did not care about others.
தமஸ்கு பட்டணம் எப்படி இருந்ததா? மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களை துன்புறுத்தும் ஒரு பட்டணமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், மற்றவர்கள் எப்படி வேணா போட்டோம், நான் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற எண்ணத்தை விட்டுவிடு. ஹல்லேலூயா. நீ ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை கிறிஸ்தவனாக மற்றவர்கள் பார்க்கிறார்கள். கர்த்தருக்காக நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கரங்களாக, இரக்கம் காட்டும் கரங்களாக நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அதுதான் சொல்கிறார் பாருங்க, தமஸ்கு பட்டணமே, நீ இந்த கில்காத்தில் இருந்த ஆட்களை நீ கொன்று விட்டாய். அதுக்கப்புறம் கீழே அப்படியே படித்தீர்கள் என்றால் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிங்க. நான் தமஸ்குவின் தாழ்பாள்களை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை ஏதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்போது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்வது என்ன? நீ ராஜாவை நம்பிக்கொண்டு, அதிகாரத்தை நம்பிக்கொண்டு, இரக்கம் பாராட்டாமல், ஜனங்களுக்கு இரக்கத்தை காட்டாமல் நீ இருக்கிறாய், நான் உன்னை சிறையில் அனுப்புவேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, God says don't believe in people's power. மனிதனின் செல்வாக்கை, மனிதனின் அதிகாரத்தை, மனிதனை நம்பி இருக்காதே. மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நீ விசுவாசி, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். இதைதான் நாம் இன்றைக்கு இந்த வசனங்கள் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே நாம் 2 ராஜாக்களுக்கு போலாம். 2 ராஜாக்களுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களில் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இங்கே எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த எலிசா என்ற தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். அவனை பார்ப்பதற்காக ஒரு மனிதன் வருகிறான். 1ஆம் வசனம் படிங்க. 5:1. சீரிய ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பாருங்க, ஆண்டவர் யாரை வைத்து நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் சிரியா நாட்டிற்கு? நாகமானை வைத்து ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, நாகமானுக்கு ஆண்டவரை பத்தி எதுவுமே தெரியாது. ஆண்டவரை பற்றி, இஸ்ரவேலின் தேவனை பற்றி நாகமானுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் வாட் வாஸ் காட் டூயிங்? கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாகமானை வைத்து ஒரு சில காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நாகமானுக்கே தெரியாது. அவன் வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் என்ன யோசிக்கிறான்? அவனுடைய திறமையாலும், அவனுடைய வேலண்ட் சோல்ஜர் என்று போட்டிருக்க, ரொம்ப ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? அவனுடைய பெருமையால், நம்மளுடைய திறமையால் தான் இது நடக்கிறது. ஆனால் இங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் தான் நாகமானை வைத்து சிரியா நாட்டிற்கே ஒரு ரட்சிப்பை கொண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எதையும் சாதாரணமாக நினைக்க கூடாது. ஆண்டவர் இவர் மூலமா தான் நமக்கு நன்மை நடக்க போகிறது, இவர் நல்லவர், இவர் பைபிளோடு வராரு, இவரை பார்த்தா தான் நமக்கு நன்மை நடக்க போகிறது, இவர் நமக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்றாரு, அதனால இவர் மூலமா இல்லை. God is doing something in the background that we cannot see. நம்மால் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் தமஸ்கு பட்டணத்தில் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிரியா நாட்டில் தமஸ்கு பட்டணத்தில் இருக்கும் நாகமான் கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரால் தான் வெற்றி நடந்து கொண்டிருக்கிறது.
அதனால் நம்ம ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் நம்மை எதுவும் செய்ய, இவர்கள் மூலமாக நமக்கு எந்த நன்மையும் கிடையாது, அவர்கள் மூலமாக எந்த நன்மையும் கிடையாது. கர்த்தர் இவர்கள் மூலமாய் பேசவில்லை, இவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். ஆண்டவர் இவங்க பின்னாடி இல்லை, நம்ம பின்னாடி தான் இருக்கிறாரு. நம்ம தான் பைபிள் எடுத்துன்னு போகிறோம், அதால் நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம். ஆண்டவர் இவர்கள் பின்னாடிலாம் இல்லை என்று என்றைக்கும் நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை வைத்து ஆண்டவர் பல காரியங்களை கணக்கிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கைக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கைக்கு புரியாமல் இருக்கலாம், ஒருவேளை அதை நீங்கள் பார்க்காமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, கோரேஸ் நாட்டுக்கு சைரஸ் என்ற ராஜா, ஆண்டவர் பெரிய பாபிலோன் பெரிய பெர்ஷியா நாட்டின் ராஜா என்ன அவனை வீழ்த்துகிறார். கோரேசு என்ன செய்கிறான், அவன் பெரிய ராஜாவாக வந்து பெரிய நெபுக்கத்நேசர் என்ற ஒரு பெரிய சிலை, ஒரு பெரிய மகாராஜா அவனை வீழ்த்துகிறான். இதற்கு யார் காரணமாய் இருக்கிறார்? கர்த்தர் தான் காரணமாய் இருக்கிறார். ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார்? கோரேசை அழைக்கிறார். சைரஸ் கம் அண்ட் பில்ட் அப்படின்றார், வந்து கட்டு என்கிறார். அப்போ கர்த்தரை பற்றி அறியாத ஒரு ராஜா கோரேஸ், சைரஸ், அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுவதற்காக இஸ்ரவேலர்களை பாபிலோன்லேருந்து மறுபடியும் எருசலேமுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நாட் அட் ஆல் பாசிபிள். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் ஹிஸ்டரி. ஒரு ராஜா ஏன் இன்னொரு ராஜ்யத்தில் இருக்கும் பட்டணத்தை, ஆலயத்தை கட்ட வேண்டும்? Why? But he sent the people of யூதர்களை அவர் என்ன செய்கிறான், போய் கட்டு என்று அனுப்புகிறான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, God is doing many things that we cannot see. நம்மால் பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு பின்னாடி செய்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்களை வைத்து அவர்களை வைத்து செய்வார் என்று நீ நம்புகிறாய். நமக்கு தெரியாத ஒரு ஆளை வைத்து கூட ஆண்டவரால் மாற்ற முடியும் சூழ்நிலைகளை. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நாம் பார்த்து. அப்போ நாமான் அவனுடைய பெருமையால் அவன் என்ன செய்கிறான், அப்படி யோசித்து கொடு. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன? அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. ரைட்டா? இந்த கதையை ரொம்ப விளக்கனா டைம் இருக்காது, இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். குஷ்டரோகம் என்பது அந்த காலத்தில் தீண்டப்படாத ஒரு காரியம். இந்த காலத்தில் அப்படிதான். ஆனாலும் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள், அவர்களை தீட்டாக நினைப்பார்கள், அவர்களை கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, அவர்களை தூர வைப்பார்கள். ஆனால் இந்த நாமான் அவர் பெரிய கமாண்டராக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது அவன் வாழ்க்கையில். அது அவனுக்கு தெரியவில்லை, அது கர்த்தரால் நிவர்த்தி செய்ய முடியும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையில் சில குறைகளை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம் வாழ்க்கையில், நிறைய பேர் வாழ்க்கையில் சில குறைகளை வைத்திருக்கிறார். நம்ம யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கிறது, ஏன் இந்த சுகவீனம் ஏன் இருக்கிறது, இந்த பலவீனம் ஏன் இருக்கிறது, இது ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த கடன் பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் எங்கள் வாழ்க்கையில் இது இருக்கிறது, நிறைய காரியங்களை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். But when you trust God, when you believe in God, கர்த்தர் இதை ஏன் வைத்திருக்கிறார் என்றால் அவர் மூலமாக இந்த அற்புதம் நடக்க வேண்டும். நீ எப்போ கர்த்தரை விசுவாசிக்கிறாயோ அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நாகமான் வாழ்க்கையில கூட கர்த்தர் தான் அவன் பின்னாடி இருந்த வெற்றி அவனுக்கே தெரியல. இந்த குஷ்டரோகத்திற்கும் கர்த்தர் தான் காரணம் அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ரெண்டு ஆப்போசிட் காரணம், ஆனா ரெண்டுத்துக்குமே ஆண்டவர் தான் காரணம். ஹல்லேலூயா. The problems in Naaman's life, நாகமானுடைய வாழ்க்கையில் இருந்த குஷ்டரோகத்திற்கும் ஆண்டவர் தான் காரணமாக இருக்கிறார். நாகமானின் வாழ்க்கையில் இருந்த வெற்றிக்கும் ஆண்டவர் தான் காரணமாக இருக்கிறார். See, today we easily blame God. இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியங்களை இது ஆண்டவர் எனக்கு இப்படி செய்து விட்டார் என்று குற்றப்படுத்துகிறோம், இப்படி கைவிட்டு விட்டார் என்று குற்றப்படுத்து. நிறைய காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில சொல்லி கொடுக்க விரும்புகிறார். நம் வாழ்க்கையில நடக்கும் காரியங்கள் எல்லாம்
இட் மைட் பி காட்ஸ் பிளான், இட் மைட் நாட் பி காட்ஸ் பிளான். ஏன்னா நம்ம எடுக்கிற டிசிஷன் பொறுத்து இருக்கு. வாட் எவர் நம்ம எடுக்கிற டிசிஷன் பொறுத்து தான் எப்படி நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று இருக்கு. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் எடுக்கும் எல்லா முடிவுகளும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் சில நேரத்தில் என்ன நடக்குது, கர்த்தருடைய டிசிஷன் இல்லாமல், ஆண்டவருடைய அப்ரூவல் இல்லாமல் சில தவறான காரியங்களை செய்கிறோம். நம்மளுடைய மனக்கணக்கு பிரகாரம் நிறைய செய்கிறோம். நான் நிறைய செஞ்சுருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய மனக்கணக்கு பிரகாரம் ஓகே இது சரியாக இருக்கும் போல இருக்கு, இந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு, இப்படி பண்ணால் சரியாக இருக்கும் போல இருக்கு என்று நிறைய கால்குலேஷன் பண்ணி தவறான ஒரு கால்குலேஷன் முடிந்திருக்கிறது. நிறைய காரியங்கள், இழந்து போன காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் நான் என்றைக்கும் அதை பார்த்து வருத்தப்படுவதில்லை, இழந்து போய்விட்டோமே என்று வருத்தப்படுவதில்லை. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க, ஏங்க கொஞ்சமாவது உங்களுக்கு நான் வருத்தம், ஏனென்றால் அதிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறேன். என் கர்த்தரை நம்பாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அவருடைய அப்ரூவல் இல்லாமல் செய்யும் பொழுது அது உடைகிறது. கர்த்தர் உடைக்கிறார் என்பதற்காக எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று எனக்கு புரிகிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று புரியுது. ஹல்லேலூயா. நாகமானுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தவரும் ஆண்டவர் தான், வெற்றியை கொடுத்ததும் ஆண்டவர். ஹல்லேலூயா. படிப்போம், மேல படிங்க, 2ஆம் வசனம் படிங்க. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார் என்றாள். பாருங்க, இந்த இடத்தில் நாகமான் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன, அவன் அந்த பணிப்பெண்ணின் வார்த்தையை அவன் கேட்டான். ஹல்லேலூயா. நாகமான் அந்த பணிப்பெண்ணின் வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படியவனாயிரு, என்ன ராஜாக்கு மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சிருக்கும். அவன் வீட்டில் செய்த பணி செய்து கொண்டிருந்த பெண்ணின் வார்த்தையை அவன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் பேசினார். கர்த்தர் பேசினார். யார் மூலமாய் பேசுவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த பணிப்பெண் மூலமாக பேசினார். நாகமான் அதை கேட்டான். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இவர்கள் மூலமாய் தான் பேசுவார், அவர்கள் இல்லை. God can speak through any person. எளிமையான ஒரு மகளை கூட ஆண்டவர் உருவாக்கி அவர்கள் மூலமாக பேச முடியும், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு பேச வராதே, எனக்கு பேச தெரியாதே, நான் இங்கே போனால் என்ன பேசுவேன், என்ன பண்ணுவேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தர் உன் வாயில் வார்த்தைகளை தருவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் என்ன எழுதிருக்கு, when you stand before kings, ராஜாக்கள் முன்பதாகவும் அதிகாரிகள் முன்பதாகவும் நீ நிற்கும் பொழுது உன் வாயில் நான் வார்த்தைகளை தருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பெண் கர்த்தரை நம்பி அவள் விசுவாசித்து ஒரு காரியத்தை சொல்கிறார், அதை நாகமான் கேட்கிறார். ஹல்லேலூயா. நாகமான் என்ன செய்கிறான், சிரியா நாட்டிலிருந்து கிளம்பி இஸ்ரவேல் நாட்டிற்கு செல்கிறான். ஹல்லேலூயா. அங்க போய் அந்த இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய் நின்று, எனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது, உங்கள் தேவன் இதை எனக்கு சுகமாக்கி தர முடியும், எனக்கு சுகமாக்கி தாருங்கள் என்று ஒரு கடிதத்தை ராஜாவிடத்தில் வாங்கி கொண்டு அங்கே வருகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, 7ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்ட ரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். பாருங்க, இந்த இடத்துல நாகமான் கொடுத்த லெட்டரை பார்த்து ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஒரு விஷயம், நல்ல விஷயம் அவன் செஞ்சதுல ஒரு விஷயம், அவன் புலம்பன காரியத்துல நான் ஒன்று நல்லது பார்க்குறேன். என்ன,
அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன கடவுளா, என்னால் பண்ண முடியுமான்னு சொல்கிறான். அது நியாயமாக சொல்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நான் என்ன கடவுளா, என்னால் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் ஒன்று ஞாபகமே இல்லை, கர்த்தரின் தீர்க்கதரிசி நம்முடன் இருக்கிறார், நான் கர்த்தர், நமக்கு மாறாத தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு ஞாபகமே இல்லாமல் புலம்பினான் அந்த ராஜா. அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் அப்படிதான். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனேயே அதை எதை பற்றி யோசிப்போம் அப்படின்னா, நமக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ செய்ய வராங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு இது இந்த ஆங்கிளில் பார்த்தா சரி வராது என்று ஃபஸ்ட்டு பிரச்சனையை பார்த்து புலம்பி தீர்த்து அதை பெரட்டி போட்டு, நம்ம மட்டும் இல்லாமல் சுற்றிக்கிறவங்களையும் போட்டு பெரட்டி எடுத்து. அல்லேலூயா. ஏடா சுரேஷ் சிரிக்கிறேன், லைட்டாக சிரிக்கிறான் அவன். பெரட்டி எடுக்கிறது அப்படின்னா அவன் சிரிக்கிறான். பாருங்க, பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க மட்டும் அந்த பிரச்சனையில் இருக்க மாட்டாங்க, சுற்றிக்கிறவங்களெல்லாம் சேர்த்து அடிப்பாங்க. ரைட்டா? பிரச்சனை, என் பேரும் சுரேஷ் தான், கவலைப்படாத. ரைட்டா? அப்போ என்னன்னா, சுற்றிக்கிறவங்களால இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, கர்த்தரை பார்க்கல, ஆண்டவரை பார்க்கல, ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இது இவன் நம்மளை ஏதோ ஒன்று தூண்டதான் வரான். அவனுங்க என்னன்னா யோசிக்கிறான் பாருங்க, ஆங்கிள் நம்மளை ஏதோ சண்டைக்கு தான் இழுக்கிறான், நம்மளை தூண்ட தான் பார்க்குறான். இவன் உண்மையாக எழுதலை, லெட்டரை எழுதி என்னால் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கினே வேண்டுக்குமே இந்த லெட்டரை அனுப்பிச்சு குஷ்டரோகத்தை சுகமாக்குன்னு சொல்லி. பாருங்க, நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஒரு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு ஆண்டவர்கிட்ட வந்து, அவன் இஸ்ரவேலின் ராஜா, கிங் ஆஃப் இஸ்ரேல், அவனுக்கு எல்லா வரலாறும் தெரியும். அதை அழகாக எடுத்து வச்சு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டு பாரு, எலிசா கிட்ட போ அப்படின்னு அனுப்புன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான், அங்கே இருந்தவங்களை எல்லாம் உலுக்கிட்டான். ரைட்டா? எல்லாரையும் உலுக்கி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, வாங்க நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க, நான் அது இதுன்னு சொல்லி எல்லாரையும். பாருங்க, கர்த்தர் நம் வாழ்க்கையில், நான் நிறைய இதான் சொல்லுவேன், என்னுடைய வீட்டில், என்னுடைய நண்பர்களை, எனக்கு தெரிஞ்சவங்களை, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை கர்த்தரிடத்தில் வைத்தனா உனக்கு சமாதானம் கொடுத்துருவேன். உனக்கு சமாதானம் கொடுத்துட்டா இமீடியட்டாக உனக்கு ஒரு வார்த்தை வந்துடும். உனக்கு வார்த்தை வந்துச்சுன்னா நீ மற்றவர்களை தேற்ற ஆரம்பிச்சிருவேன். இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணிருக்க, நியாயமாக பார்த்தா அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு மற்றவர்களை தேற்றுவராய் இருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் ஃபஸ்ட்டு கேரக்டராக இருக்கிறார். அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் போட்டு உருட்டுறார். இதை நம் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, ராஜா அப்போ கூட அவனுக்கு ஞாபகம் வரல, எலிசா என்று ஒருத்தர், நம்ம ஒரு தீர்க்கதரிசி நம்மதில் இருக்கிறார். சட்டையை கிழிச்சுன்னு, ரைட்டா, அந்த காலத்தில் சோகத்தையும் போராட்டத்தையும் காட்டினோன்னா அவர்கள் சட்டைகளை, ஆடைகளை கிழித்து கொண்டு அமர்ந்து கொண்டு இதை தான் செஞ்சான். இதை கேள்விப்பட்ட எலிசா தான் என்ன பண்ணுறான், ஏன் ராஜா சட்டெல்லாம் கிழிச்சுன்னு இருக்கிறாரு, என்ன பிரச்சனை அவருக்கு, அப்படி என்ன பிரச்சனை அவருக்கு, அவரை கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாகமான் என்று சிறிய தமஸ்கு பட்டணத்தில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் கடிதத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு குஷ்டரோகம் இருக்கான், அதை சுகமாக்கணுமா. ஹல்லேலூயா. பாருங்க, எலிசா என்ன சொல்கிறான் பாருங்க, 8ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். பாருங்க, அப்ப என்னச்சு, அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசல் படியிலே நின்றான். அப்போ எலிசா, நாகமான் வந்து எலிசாவுடைய வாசல்ல வந்து நிற்கிறான். அப்ப எலிசா என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான்.
அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ண சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். ஆமா, இந்த இடத்துல எலிசா என்ன பண்றான், அவனை உள்ள கூட கூப்பிடாம அப்படியே வெளியே வச்சு, நீ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட எலிசா என்ன பண்றான், நீ போய் யோர்தான் நதியில 7 வாட்டி முழுகி எழு, உனக்கு சரியாயிடும் அமுச்சு விட்டு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம போடுற கால்குலேஷன் என்ன, அவர் என்ன பண்ணணும், உள்ள கூப்பிட்டு ஜெப எண்ணெயை எடுத்து தலையில தடவி, ரைட்டா, அவர் வல்லமையா ஜெபம் பண்ணி நெத்தில 4 அடி அடிச்சு நம்மள 2 உருட்டி, கரெக்டா இல்லையா, ரைட்டா, அவரோட ஒரு 4 பீப்புள் எடுத்துன்னு வந்து அவங்கள எல்லாம் சுற்றி, இதெல்லாம் தப்பு கிடையாது, நான் இல்லைன்னு சொல்லலை. பிசாசை ஓட்டும் பொழுது இதெல்லாம் செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, நானே பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ரைட்டா. நம்மளோட பேக்கப்புக்காக ஒரு 4 பேரை ஜெபிக்கிறது. ஏன்னா அந்த பிசாசு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாரையும் ஏமாற்றும். பிசாசு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஏமாற்றும், ஊரையே ஏமாற்றும் அது, ரைட்டா. அப்போ அந்த பிசாசை ஓட்டணும் அப்படின்னா நமக்கு 4 பேர் கூட கண்டிப்பாக பேக்கப்புக்காக ஜெபிக்க வேணும், நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே நாமான் என்ன யோசிக்கிறான்னா, இவர் நம்மளை கூப்பிட்டு நம்மளை ஒரு 4 வார்த்தை சொல்லி அந்த இடத்த தொட்டு ஒரு ஜெப எண்ணெய் எடுத்து தடவி இதெல்லாம் செய்து இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு வானத்தை பார்த்து கையை நீட்டி இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, இதை செய்யாமல் என்னை யாருன்னு கூட பார்க்காம அப்படியே வாசலை வச்சு அப்படியே வெளியே போய் முங்கி எழுன்றாரு 7 வாட்டி. யார் இவர் அப்படி சொல்லி நிறைய பேர் இப்படி தான் இருக்கும். என்ன யோசிக்கிறோம், நான் ஒன்று நினைக்கிறேன், இவங்க ஒன்று நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் ஒன்று நினைக்கிறேன், இவங்க ஒன்று நினைக்கிறாங்க. நேற்று கூட நான் நான் எனக்கு தெரிஞ்ச பிரதர்கிட்ட பேசியிருந்தேன். நான் ஒன்று சொல்கிறேன் அவர்கிட்ட, பிரதர் நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். அவர் ஒன்று சொல்லி, இல்லை நாங்கள் ஃபேமிலி எல்லாத்துலேயும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நாங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம். நான் ரொம்ப நேரம் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணேன், பிரதர் நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். அவர் இல்லை நாங்கள் இப்படி தான் செய்ய போகிறோம். ரைட். அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், ரைட்டு, கர்த்தருடைய சித்தை இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, அதால் இந்த பக்கமே போவோம். ரைட்டு பிரதர், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டு, நீங்கள் இப்படியே செய்யுங்க, போகலாம் வாங்க. ஆக மொத்தம் என்ன, தண்ணீரில் முழுகி 7 வாட்டி தண்ணீரில் முழுகி வெளியே வந்தால் போதும், ரைட்டா. இந்த விசுவாசம் இருந்தால் போதும், கர்த்தர் செய்வார். நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நமக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நடக்கணும்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் அவசியம் இல்லைன்றார். ஆண்டவர் சொல்ல, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சால் போதும், வாழ்க்கையில் அதன்படி ஆகட்டும்ன்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை தான் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன் வழியிலே போகலாம். அப்போ என்ன நடக்கிறது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாகமானோட பெருமையை ஆண்டவர் உடைத்தார். அவன் சொல்கிறான், தமஸ்கு பட்டணத்தில் இருந்த நதியோடையா இங்கே யோர்தான் நதி ரொம்ப சுத்தமாக இருக்குது, அது அழுக்கா ஓடின்னு இருக்கு, அதில் முங்கி எழுந்தால் எனக்கு இன்னும் அழுக்கு தான் ஆகும். ஆனால் தமஸ்கு பட்டணத்தில் நதி சூப்பர் நதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நிறைய பேர் அப்படியே யோசிப்போம், இந்த இதோடைய நான் என்கிட்ட இருக்கிறது பெட்டராக இருக்குது, என் ஐடியா சூப்பராக இருக்குது, நான் யோசிக்கிறது என் சிந்தனை சூப்பராக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப எளிமையான ஒரு சிம்பிளான காரியத்தை, நிறைய காரியத்தை சொல்கிறேன். இதை செஞ்சால் போதும், நீ என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சால் போதும், இதன்படி செய்யற. அது இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை நம் வாழ்க்கையில் சொல்கிறார் என்றால் அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தையில் நம்ம படிப்போம். 13ஆம் வசனம் படிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவோ?
ஸ்நானம் பண்ணும், அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷத்துல செய்தி முடிக்க போறேன். ரொம்ப முக்கியமானது. If God says something foolish or wise, புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை உங்களுக்கு தோணுனாலும் சரி, முட்டாள்தனமா ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி, அதை செய்வது தான் நம்ம கடமை. ஹல்லேலூயா. If God says something big or God says something small, ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் சொன்னாலும் சரி, ஒரு பெரிய காரியத்தை இதை செய் என்று சொன்னாலும் சரி, நம்மளுடைய கடமை செய்வது தான். ஹல்லேலூயா. We have only one choice. ஒரு சாய்ஸ் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒன்று தொடு, இது 2த்துல ஏதா ஒன்று தொடு அப்படின்னு சொல்லி என்றைக்குமே ஆண்டவர் 2 விரலை நீட்டுறவர் இல்லை. இது 2த்துல ஒன்று தொடு அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஒரு விரலை நீட்டுவார். கரெக்டா? எங்கள் ஆஃபீஸில் கூட, நான் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட எல்லாரும் என்ன அதை தான் சொல்லுவாங்க, அண்ணன் 2த்துல ஒன்று தொடுன்னு எப்பவுமே சொல்வீங்க, ஆனால் நீங்கள் நீட்டுற விரல் ஒன்று தான் அப்படின்வார். எப்படின்னா 2த்துல ஒரு விரலை தொடுறது, நீட்டுற விரல் ஒன்று தான், அது ஒன்று தான் நாங்கள் தொட்டாகணும். அப்புறம் எப்படி நீங்கள் 2த்துல ஏதாவது ஒன்று சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. அதை தான் ஆண்டவரும் செய்கிறார். யூ ஹாவ் ஒன்லி ஒன் சாய்ஸ். இதில் நீ குளிச்சு தான் ஆகணும், 7 தடவை முங்கி தான் ஆகணும். இது முங்கிட்டு நீ போயினே இருக்கலாம். ஹல்லேலூயா. இதை செய்து முடித்து விடு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு தமஸ்கு பட்டணம் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டாக உன் இருதயத்தை, மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் பெருமைகளை எடுத்து தூரப்போடு, உன் ஈகோவை எடுத்து தூரப்போடு, உன் சிந்தனைகளை எடுத்து போடு, உன் மன கால்குலேஷன், உன் எண்ணங்கள், இவங்கெல்லாம் காப்பாற்றுவாங்க, அவங்களாம் காப்பாற்றுவாங்க, அதை செய்வாங்க, இதையெல்லாம் தூர தூக்கி போடு. எளிமையான ஒரு காரியம், முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆண்டவர் சொல்வது உன் பார்வையில் இது என்ன ரொம்ப ஃபூலிஷாக இருக்கு, ஆனால் ஆண்டவர் சொல்வதை கீழ்ப்படி. ஹல்லேலூயா. உன் சிந்தனைகளை மாற்றிக்கொள். உனக்கு விசுவாசம் பயங்கரமா இருக்கலாம். நாகமானுக்கு இஸ்ரவேலின் தேவன் மேல சந்தேகம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகமானுக்கு இஸ்ரவேலின் தேவன் மேல சந்தேகம் இல்லை. அதனால தான் அவன் கிளம்பியே வரான். வீட்டில் பணி செய்த பெண் பேச்சை கேட்டுக்குன்னு இஸ்ரவேலுக்கு வரான்னா அவனுக்கு கர்த்தர் மேல விசுவாசம் இல்லை என்று கிடையாது. அவன் வரான், ராஜா கிட்ட போய் நிற்கிறான், எலிசா கிட்ட மறுபடியும் வரான். ஏன் இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனால் செய்ய முடியுன்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் என்ன யோசிக்கிறான், என்னுடைய சிந்தனை பிரகாரம் தான் இப்படி தான் நடக்கணும் என்று சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், இருதயத்தில் மாற்றம் இல்லாமல், சிந்தனைகளில் மாற்றம் இல்லாமல் அவன் இருந்ததால் தான் பிரச்சனை. இன்னைக்கு கிறிஸ்தவனே தமஸ்கு பட்டணத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தமஸ்கு பட்டணத்தில் ஒரு செய்தி என்ன, நீ எவ்வளவு பெரிய விசுவாசி இருக்கலாம், எவ்வளவு உபவாசம் செய்யலாம், சபைக்கு போகலாம், வரலாம், என்ன வேணா செய்யலாம், ஜபிக்கலாம், வேதத்தை படிக்கலாம், விசுவாசம் பயங்கரமான விஷயம், ஐயா இவர் விசுவாசத்தின் கடவுள் என்று கூட உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் உன் இருதயம் மாறவில்லை என்றால், உன் மனம் மாறவில்லை என்றால், நீ வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, பொருள் மேலே, பொன் மேலே, செல்வாக்கு மேலே, ஆட்கள் மேலே, இவங்க செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, இது நடக்கும், அது நடக்கும், என் கால்குலேஷன் இதுதான் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை உடைத்து போடு. அது ஃபர்ஸ்ட் முட்டாள்தனம் என்று நினைத்து கர்த்தர் என்ன சிம்பிளா செய்ய சொல்றாரோ, என்ன உனக்கு முட்டாள்தனம் தோணுதோ அதை செய்து முடி. ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம்.
ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். ஹalleluya, praise God, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா, எதிர்கொண்டிருக்கும் வாரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய வார்த்தை மூலம் நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. தேவரீர் எங்களுக்கு விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருதயத்தில் மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. மனிதர்களை நம்போது, பொன்னையும் பொருளையும் நம்பது, செல்வாக்கை நம்பது, பாதுகாப்பு என்று நினைக்கும் காரியங்களை அப்பா தேவரீர் நாங்கள் விட்டு கர்த்தரே எனக்கு பாதுகாப்பு, கர்த்தரே எனக்கு விடுதலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும், அவர் சொல்லும் காரியத்தை நான் செய்வேன் என்று என் வாழ்க்கையில நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. ஒருத்தர் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இது மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், இந்த மனிதர் எனக்கு செய்வார் என்று நம்பிக்கை வைத்திருந்தேன், இந்த பொருள் எனக்கு, இந்த செல்வாக்கு, இந்த நகை, இந்த பணம் இதெல்லாம் என்னை காப்பாற்றும் என்று நினைக்கிறேன், என்னுடைய சுகம் பலன் என்னை காப்பாற்றும், என்னுடைய வேலை என்னை காப்பாற்றும், என் பிசினஸ் என்னை காப்பாற்றும் நினைக்கிறேன். இதெல்லாம் இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் இல்லை ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் என்னை காப்பாற்றுவீர், என்னை நடத்துகிறீர், என்னை வழி நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன் என்று ஆண்டவருக்கு உறுதி சொல்லுங்க இன்றைக்கு. ஹalleluya. கர்த்தரின் வழியில் நான் நடப்பேன், கர்த்தரின் வழியில் நான் நடப்பேன் என்று உறுதி சொல்லுங்கள். ஹalleluya. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன்னை விடுதலை செய்வார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். சேஞ்ச் இன் ஹார்ட், இருதயத்தில் மாற்றம் வேண்டும், இருதயத்தில் மாற்றம் வேண்டும். நீ வித்தியாசமான பிள்ளை, இந்த உலகத்தின் காரியத்தை நம்பாதே, கர்த்தரை நம்பு, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தரை நம்பு. இந்த உலகம் மாயமான காரியம், பொய்யாய் நம்மை நடத்திவிடும், பொய்யான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீ பார்க்காத காரியத்தை விசுவாசி, அதையே நம்பு. கர்த்தருடைய வார்த்தை முக்கியமா நம்பு. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விடுதலை தரும், உனக்கு நம்பிக்கையை தரும், உனக்கு எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையை எல்லாவற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். ஹalleluya. கர்த்தரே உனக்கு வழியாய் இருப்பார். ஹalleluya. கர்த்தர் அன்றைக்கு நாகமானை பார்த்து 7 தடவை முங்கி எழு என்று சொன்னவுடன் அவன் அந்த யோர்தான் நதியில் 7 தடவை முங்கி எழுந்தவுடன் அவனுக்கு விடுதலை உண்டாகினது, அவனுக்கு குஷ்டரோகம் நீங்கினது, அவன் சுகம் பெற்றுக் கொண்டான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதால், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் மனம் மாற்றம் என்று அவனுக்குள்ளே வந்தது. அவன் ஈகோவை தூக்கி போட்டுட்டான், அவன் பெருமையை தூக்கி போட்டுட்டான், அவனுக்கு அவன் மனதில் இருந்த எண்ணங்கள், சிந்தனைகள், இந்த எல்லா காரியத்தையும் தூக்கி போட்டுட்டான். நான் கர்த்தர் சொல்வதை செய்கிறேன் என்று கர்த்தரை மட்டுமே நம்பி இருந்தான். ஹalleluya. நீ கர்த்தரை மட்டும் நம்பி போனால் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார், வழி நடத்துவார். ஹalleluya. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் வார்த்தை மூலம் விடுவித்ததற்காக நன்றி, எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹalleluya. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், ரட்சகர், எங்களை காப்பாற்றுகிற ஆண்டவர் நீர் ஒருவரே இயேசுவே. உம்மை மட்டும்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த பெருமையும் எந்த காரியமும் எங்களை காப்பாற்றாது. நீங்க மட்டும்தான் ஆண்டவர், உங்களை மட்டும் நாங்கள் சார்ந்து வாழ்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாருடைய அன்பும் பரிசுத்தாவின் சமாதானம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise God.
Praise the Lord. Stotram. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise God.